அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலேயும் ஒரு நல்ல அற்புதமான கர்த்தருடைய வார்த்தை இந்த கடைசி நாட்களுக்கு என்று சொல்லி நமக்கு தேவையான நல்ல ஆவிக்குரிய வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம் இப்படியா சொல்லுகிறது: அல்லாமலும் பவுல் அவர்கள் மேல் கைகளை வைத்தபோது பரிசுத்த ஆவி அவர்கள் மேல் வந்தார். அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். அங்கே சிலர் அவர்களுக்கு சீஷர்களாக இருந்தாங்க. பவுலோடு கூட வந்தவங்களை பார்த்து பவுல் கேட்குறார், பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அதை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கலையே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த வசனத்தை கேட்ட எல்லாருக்கும் பவுல் அந்த நாளில் ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் மேலே கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிற அருமையான ஆண்டவருடைய வார்த்தைகளை பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களையும் கர்த்தர் அப்படியாக ஆசீர்வதிப்பார். அன்றைக்கு பரிசுத்தவான்கள் யார் மேலெல்லாம் கைகளை வைத்தாங்களோ அவர்களெல்லாம் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே அபிஷேகம், அதே வல்லமையை இயேசு கிறிஸ்து பரத்துக்கு ஏறின பிறகு அந்த பரிசுத்த ஆவியானவரை அவருடைய சீஷர்கள் பெற்றுக்கொண்ட பிறகு அவர்களையும் ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். எங்கெல்லாம் அவங்க போனாங்களோ அந்த இடங்களெல்லாம் அற்புதங்கள், அடையாளங்கள் நடந்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி பலமான கிரியைகளை செய்தார். அப்போதான் இயேசு சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு நலமாக இருக்கும், நான் போனாதான் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தருவார் என்று சொல்லி. அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் 2000 வருஷங்கள் கழிந்தாலும் அவர் இன்றைக்கும் நம்மளை அற்புதங்களை செய்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே என்னை நிரப்புங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் அவரோடு கூட பேசுகிற அந்த பாக்கியத்தினால கர்த்தர் உங்களை நிரப்ப உண்மையுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியினால நிறைந்த போது அவர்கள் இயேசுவோடு ஆண்டவரோடு பேசுகிற அந்நிய பாஷைகளை பேசினாங்க, தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை ஆண்டவர் இந்த நாட்களில் யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ எல்லாருக்கும் தருவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவர் அன்றைக்கு யாரெல்லாம் பார்த்து ஜெபம் பண்ணாங்களோ, சீஷர்கள் போய் ஜெபம் பண்ணாங்களோ அந்த இடத்துல அற்புதங்கள் நடந்தது. சீஷர்களுடைய நிழல் பட்ட இடங்களில் தேவனுடைய வல்லமை இருந்தது. அவர்களுடைய கச்சைகளில் கர்ச்சீஃபை எடுத்து அவங்க எங்கெல்லாம் போட்டாங்களோ அதெல்லாம் அவங்க மேலெல்லாம் சுகம் உண்டானது என்று சொல்லி அப்போஸ்தலர்களை நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களை நிரப்புவதற்கு, உங்கள் மூலமாக அநேகரை நிரப்புவதற்கு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினால, ஆவிக்குரிய வரங்களினால ஆண்டவர் உங்களை நிரப்புவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒன்று தான் செய்யணும், ஆண்டவரே எனக்குள்ள வாங்கப்பா, இந்த பரிசுத்த ஆவியின் வல்லமையை தாங்க, பலத்தை தாங்க, ஆவிக்குரிய வரங்களை தாங்க, வல்லமையை தாங்க. நீங்கள் உண்மையாக கேட்கும்போது கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இந்த வருஷத்தின் துவக்கத்தில் வந்திருக்கிற நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆண்டவர் தருகிற பலத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. அன்றைக்கு பவுல் யார் மேலெல்லாம் கையை வைத்தாரோ அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டாங்க, அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை வாஞ்சிக்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தர் அற்புதமாய் இறங்குவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால பரிசுத்தாவின் வல்லமையினால நிரப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you. God bless you.